கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 22 லட்சம் புதுக கிராமத்தில் சலவை தொழிலாளர் துறை கூடம் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி உட்பட்ட புதுக கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் சலவை தொழிலாளர் கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து விளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், நகர செயலாளர் விஜயபாண்டியன், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பழனிசாமி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ், நகர பொருளாளர் ஆரோக்கியராஜ், ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன், நகரமன்ற உறுப்பினர் கவியரசன், செண்பகமூர்த்தி, எம்ஜிஆர் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் அம்பிகை பாலன், அம்மா பேரவை நகர செயலாளர் ஆபிரகாம் ஐயாத்துரை, வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ராமர், கிளை செயலாளர்கள் மகேஷ், பாலா, கனி, கலை இலக்கிய பிரிவு மாவட்ட செயலாளர் போட்சாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் சண்முக, கனி, கங்கராஜ், பாலாஜி, பழனிக்குமார், கோபி, முருகன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி சட்டமன்றம் கோவில்பட்டியிலே தொழில் அதிபர்கள் நான் இன்றைக்கு 3வது முறை வெற்றி பெற்றாலும் நான் 2வது முறை அமைச்சராக இருந்த நேரத்திலே இந்த பகுதியில் ஒரு சலவை கூட அமைக்க வேண்டும், தண்ணீர் வசதியோடு இதை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த சலவை தொழிலகம் மிக சிறப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்த்த இங்கே வந்து பார்த்த நேரத்தில் நகராட்சி சேர்ந்த அதிகாரிகள் தங்களோடு பயிர் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு படத்தை கொடுத்து நினைவு பரிசாக 23ஆம் ஆண்டு உறுப்பினர் சுதாகுமார் அவர்களுக்கு